ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் யுவராஜ் சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவியில் ராஜாராணி அப்படின்ற சீரியல் மூலமாக நம்ம சின்ன திரையில் அறிமுகமானவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆலியா மனசா அண்ட் சஞ்சீவ். ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியல் முடிஞ்சதுமே என்ன அப்படின்னா காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது. இருந்தாலும் தன்னோட கெரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மாளிகை மாதிரி ஒரு பெரிய வீடும் கட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். என்னதான் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சீவும் ஆலியா மனசாவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டாலும் ஆலியா மனசா வீட்டு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் என்ன அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் என்ன அப்படின்னா ஆலியா மனசா ஏற்றுக்கலை அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயங்களா பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சீவ் இந்த வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா அவங்க வீட்டு சைடு அவளுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை, இருந்தாலும் எனக்காக எல்லாத்தையுமே என்ன பண்ணுறா அப்படின்னா ஏற்றுக்கிட்டு லைஃப் ரொம்பவே நல்லா மூவ் பண்ணி கொண்டு போகிறா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஆலியா மனசா பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சீவோட அம்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ட்ரீட் பண்ணுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா மாமியார் மருமகளுக்கு இடையில உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதையும் ஓவர் கம் பண்ணி எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு ஃபேமிலியாக ஹாப்பியாக அவங்களோட ஃபேமிலியை மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சீவுக்காக இவ்வளோ பண்ண ஆலியா மனசாவுக்காக சஞ்சீவ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலங்க வைக்கிற ஒரு சர்ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னு எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலியா மனசாவோட அம்மா அப்பாவை பார்த்தீங்க அப்படின்னா சர்ப்ரைஸாக தன்னோட வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. ஸோ திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஆலியா மனசாவும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இனிமேல் வர பர்த்டே ஃபங்க்ஷன்ஸை எங்கள் அம்மா அப்பாவோட சேர்ந்து நாங்கள் கொண்டாடுவோம், இனிமேல் ஃபேமிலியாக கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி. எனிவே பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ இந்த ஃபேமிலி ஒன்றா சேர்ந்ததை நினச்சி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அம்மா அப்பா அப்படின்ற உறவு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கீங்க, திருப்பி நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பாய். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுக்கு நாகராஜ்.